நமஸ்தே நமஸ்காரம். இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், நாங்க எந்த நாட்டுல தங்கி இருக்கோம், இந்த நாடு எங்க அமைஞ்சிருக்கு, இந்த நாட்டோட தலைநகரம் என்ன, நாங்க எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறோம், எங்க தங்கி இருக்கிறோம், மற்ற இந்த நாட்டுல இருக்கிற கரன்சி எப்படி இருக்குது, எங்கட நாட்டோட ஒப்படைக்க இங்க எல்லாம் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்றதை இந்த காணொலியில உங்களுக்கு காட்ட போறோம். அதை பார்க்கறதுக்கு நீங்களும் எங்களோட தொடர்ந்து வாங்க. நாங்க இப்போ லாட்வியோட தலைநகர் ரீகால தான் இருக்கோம். பட் ரீகால ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு, அது ஓல்ட் டவுன். ஸோ நம்ம ஓல்ட் டவுன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நாங்க பாப்போம். நாங்க இப்ப பஸ்ஸுக்கு தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பஸ் ஏறிட்டு அங்க என்ன மாதிரின்றத வீடியோல காட்டலாம். அக்கா, ஸ்ரீலங்கால எப்படி இருக்கும் பஸ்ஸுக்கு போறது, அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்காலையும் இந்தியா மாதிரி தான் கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கு, பிரைவேட் பஸ்ஸுமே இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுப்போம். டிக்கெட்னா ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க. இந்தியாலையும் வந்து டிக்கெட் பேப்பர் இருக்குதானே, அந்த மாதிரி டிக்கெட் பேப்பர் கொடுப்பாங்க. அதை கண்டக்டர் கொடுப்பாங்களா இல்லை நம்ம இங்கே இருக்கிற மாதிரியா? இல்லை கண்டக்டர் தான் இருப்பாங்க பஸ்ஸில். கண்டக்டர்கிட்ட நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மினி பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ். அங்கே டிக்கெட்டுன்னு தர மாட்டாங்க, பட் நாங்கள் காசு கொடுத்து தரணும். இப்போ நாங்கள் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெட் லைட்டில் இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 2 minutes பஸ் வந்துடும். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். எங்களோட பஸ் வந்துட்டுது. இதில் வர்ற 27 நம்பர் பஸ் தான் நாங்கள் சென்டருக்கு போக வேண்டிய பஸ். இது எல்லாமே பஸ் செல்ஃப் டேப்பிங் மெத்தட் தான். நாங்கள் வந்து கண்டக்டர் அந்த மாதிரி ஒரு இதுவுமே இருக்க மாட்டாங்க. நாங்களே பஸ் கார்டு அல்லது பஸ் டிக்கெட்டை கொண்டு வந்து அந்த ஸ்கேனரில் டேப் பண்ணிட்டோம்னா எங்களோட டிக்கெட் ஆக்டிவேட் ஆகிடும். இங்கே நாங்கள் நார்மல் டிக்கெட் எடுத்தோம்னு சொன்னால் அது 1.5 hours வேலிடாக இருக்கும். அந்த கார்டை வச்சுக்கொண்டு எந்த பஸ்லேயுமே பஸ் மற்றது ட்ராம்ல எல்லாமே எங்களால் பயணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை விட பஸ் கார்டுன்னு சொல்லி இருக்கு. அந்த கார்டு வாங்கிட்டோம்னு சொன்னா அந்த கார்டை வச்சுக்கொண்டு ரீகால எந்த பஸ்லயுமே நாங்க போகக்கூடியதா இருக்கு. இதுதான் லாட்வியாவோட இன்டர்நேஷனல் லைப்ரரி. இதை நாங்க இன்னொரு வீடியோல உள்ள போயெல்லாம் காட்டுவோம். படிப்பா இதுல தெரிகிற QR கோட் வந்து டிக்கெட்டுக்குரியது. நாங்கள் ஃபோனில் கூட டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அந்த QR ஸ்கேனரையும் ஸ்கேன் பண்ணலாம். அது கீழே இருக்க கோட் நம்பரை கொடுத்தும் நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் ஓல்ட் டவுன். நாங்கள் இப்போ இந்த ஸ்டாப்ல தான் இறங்க போகிறோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டு பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே சரிதான். நாங்கள் இப்ப அந்த ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு தான் போக போறோம். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் போக போறோம். இங்க எல்லாமே சப்வே இருக்கு. நாங்க அது மூலமா தான் ரோட் கிராஸ் பண்ண போறோம். இங்க இறங்கி அங்க ஏற போறோம். முன்னாடி எங்கண்ட ராதிகா போய் கொண்டிருக்கிறா. மக்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுங்க ராதிகா. வணக்கம். இந்த வழியால போனா அதுக்கு மற்ற சைட்ல போலாம். இங்க எல்லா சப்வேலையுமே இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து வீல் சேர்ல வரவங்க வந்து அதுல அவங்க வீல் சேர் ஏத்திட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல ஏத்துறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க.
அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம இங்க அன்வான்டா எதையுமே செய்யக்கூடாது. ஆமா, யாராச்சும் அதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அதை நாங்க உங்களுக்கு வீடியோவா காட்டுறோம். ஓகே, நாங்க இந்த சைட் வந்துட்டோம். இது தெரியும், நாங்க அந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னருக்கு கீழாலேயே வந்துட்டோம். இங்க நாங்க இப்ப இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட பாட்டுக்கு ரோட் கிராஸ் பண்ண கூடாது. பெடஸ்ட்ரியன் கிராசிங் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அந்த இடத்துலதான் மேக்சிமம் நாங்க ரோட் கிராஸ் பண்ண வேணும். இப்ப வந்துட்டோம். இதுதான் ஓல்ட் டவுன். Monument to the Latvian Resettlement 1915 to 1920. இந்த ஆண்டுல நடந்த எதையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த ஸ்டாச்சு அவங்க கட்டியிருக்காங்க. இது வந்து மூணு சைட்ல 3 பேர் சேர்ந்து நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இதை கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் ஓல்ட் டவுனோட இது. இங்கே எல்லாமே பழைய கட்டிடங்கள் தான் இருக்கும். இவங்க இன்னும் அந்த பழைய கட்டிடங்களை பேணி பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ ஓல்ட் டவுனில் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் முன்னாடி தான் நிற்கிறோம். லாட்வியா வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பால்டிக் சீயில் லிதுவேனியாவுக்கும் எஸ்தோனியாவுக்கும் நடுவில் தான் லாட்வியா இருக்குது. இன்னும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற நாட்டோட சொல்லணும்னு சொன்னால் ரஷ்யா எல்லாருக்கும் தெரியுமென்னு நினைக்கிறேன். ரஷ்யாவோட போர்டரில் தான் லிதுவேனியா எஸ்தோனியா, நடுவில் லாட்வியா அமைஞ்சிருக்கு. நாங்கள் லாட்வியாவில் தான் படிச்சுக்கோன்னு இருக்கிறோம். லாட்வியாவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சர்ச்சில் இதுவும் உண்டு. இது ரொம்ப பழைய காலத்து சர்ச்சு. அதால் வர டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து போவாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகலாமான்னு எங்களுக்கு தெரியலை. உள்ளே போகிறோம், ஓகே இருந்து உள்ளே போகலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொன்னால் அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் போவோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கலாம். அக்கோய் ஓய், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மேலே பால்டிக் ஸ்டேட்ஸ் போட்டு எஸ்தோனியா, லித்துவேனியா, சென்டரில் லாட்வியா இருக்குது. இந்த நாட்டோட ஃப்ளாகும் சுமார் இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்க பாருங்க, இங்கேயும் அவங்க கிருஷ்ணா, ராம் எல்லாருமே சொல்றாங்க.
I'm from Sri Lanka. Sri Lanka. Wow, nice to meet you. Nice to meet you. Are you a tourist here or you live here? We are studying here. You are studying here. Nice. All the glories and blessings and thank you. Blessings to the parents, to the Say best Santa parents. call, say Santa call. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare. Santa Our channel name is தமிழோடு நாங்கள் Tamalodu Nangal. Sandako? Tamalodu Nangal. Tamalari Nanga. சந்தா கால் நன்றி. Nandi. அவங்க பிரசாதமும் தந்துட்டு போயிருக்காங்க. சரியா சாப்பிட்டியா? கொஞ்சோண்டு எப்படி இருக்கு? செம டேஸ்ட் ஓகே. சுபா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாக்குல பட்டுக்க பிரசாதம். ஓ, இங்க ஹரே கிருஷ்ணான்னு ஒரு கோயில் இருக்கு. நம்ம அங்கேயும் போலாம். ஆமா, நாங்க ஆமான்னு வருது. ஓ, அங்கேயும் போலாம். ஆமா, அங்கேயும் போவோம். போயிட்டு நாங்க உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். அவங்க எங்களையும் வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. இப்ப டைம் இருந்தா அப்படியே ஜாயின் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. கிளிப் காமிக்கிறோம். நாங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆடி டான்ஸ்லாம் ஆடினோம். டான்ஸ்லாம் ஆடணும். பட் என்ன நாங்க 2 பேர் இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. மாத்தி மாத்தி எதோ எடுத்திருக்கோம். நாங்க நிறைய வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரங்க சேர்ந்து அந்த கோயில்ல அவ்வளோ பக்தியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் நின்று பாடிட்டு இருக்காங்க. நாங்க உங்களுக்கு காட்டுறோம் தூரத்துல. Can you take one picture? நாங்க இப்ப ராதிகா போட்டோ எடுக்க போறோம். சும்மா நில்லு. போட்டோ எடுத்து அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ராதிகா இப்ப நியூஸ் பேப்பர்ல வர போறா. காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு. ஓ, நல்லா இருக்கு. Thank you so much. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு. இங்க நிறைய ஃப்ளவர்ஸ், பூக்கள் எல்லாமே பூத்து அழகா இருக்கு. அழகா இருக்கு இல்ல, வடிவா இருக்கு. இதெல்லாம் துலிப். உங்களுக்கே பார்த்தோன்னே விளங்குமான்னு நினைக்கிறேன். லாத்தியோட ஃபிளாக் கலர் ரெட் அண்ட் ஒயிட் தானே. அப்ப 2 கரையிலையும் ரெட் இருக்கு, நடுவில் வெள்ளை கலர் பூக்கண்டு வச்சிருக்காங்க. இந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் வாடி போயிட்டு பூவல் எல்லாம். ராதிகா போட்டோ எடுத்து தரோணுமா? இங்க எப்போதுமே என்னதான் சம்மர் வந்தாலும் குளிர் இருந்துட்டே தான் இருக்கும். நாங்க வேற ஜாக்கெட் போடல. ஜாக்கெட் இன்னைக்கு வெயில்னு தான் போட்டுருந்துச்சு, அதால நாங்க ஜாக்கெட் இப்ப கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சாச்சு. லேட் ஆயிட்டா கொஞ்சம் ஆனா வெயில இருந்தாலும் குளிரா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 14 டிகிரியில வெயில் சுடாதுதானே, சுடும். ஆனா அதுக்கு வெயிலுக்கு இப்படி நாங்க வெயில நின்றுட்டு இருந்தோம்னா சூடா இருக்கும். ஆனா உடனே காத்தடிச்சதுன்னா அந்த சூடும் போயிட்டு உடனே குளிரா இருக்கும். நம்ம ஏசி வச்சாலே 18 டிகிரில கொஞ்ச நேரத்துக்கு மேல வைக்க முடியாது. சோ இங்க இப்போ 13 டிகிரி இன்னைக்கு தானே. ஆமா, இன்னைக்கு 13 டிகிரி. இப்போ நம்ம ரூமுக்கு யூனிவர்சிட்டி தான் போறோம். நாங்க இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். இங்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயுமே இப்படி நம்பர்ஸ் போட்டிருக்கோம். அதுல நாங்க எடுக்க வேண்டிய பஸ் வந்து 27ஆம் நம்பர் பஸ். அதோட கீழே டைம் எல்லாமே போட்டிருக்கோம். இதுல மேல ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து வீக் டேஸுக்குரியது, இது வீக்கெண்டுக்குரியது. இந்த டைமின் படி பஸ் இங்க கரெக்டா வரும். அதோட பஸ் ஸ்டாண்ட்ல மேலையும் பஸ்ஸோட அப்டேட்ஸ் வந்து கொண்டு இருக்கும். இப்போ எங்களோட 27ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு இன்னும் 17 நிமிஷம் இருக்கு. ஸோ நாங்கள் பஸ் வரும் வரைக்கும் இதில் தான் வெயிட் பண்ண போகிறோம்.
இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டி டொரிபா பிஸ்னஸ் ஆர்கஸ்கோலா. இந்த யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் 2 பேரும் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு செமஸ்டர் லீவு, அதால் யூனிவர்சிட்டி போக வேண்டியதில்லை. நாங்கள் யூனிவர்சிட்டியோட ஃப்ரண்ட் சைடால் முன்னாடி போய்கொண்டு இருக்கிறோம். நல்லா வந்து இதுதான் எங்களோட யூனிவர்சிட்டியோட ஃப்ரண்ட் வியூ. இங்கே தான் நாங்கள் படிக்கிறோம், டொரிபா யூனிவர்சிட்டி. நாங்க வந்தாச்சு. நாங்கள் வந்து டொரிபா யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அங்கே வசதிகள் என்ன மாதிரின்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் இதோட இந்த வீடியோ நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. சந்தா கொள்க, சந்தோஷம் கொள்க. நன்றி, வணக்கம்.